நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா ஒத்த ஓட்டு முத்தையா. இதில் பார்த்திங்கன்னா கவுண்டமணி, யோகி பாபு, வையாபுரி, ரவிமரியா மற்றும் நிறைய நகைச்சுவை கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கவுண்டமணி கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. இது ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் படம் கிடையாது. இது வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ கவுண்டமணிக்கு வந்து கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சி வந்து 3 அண்ணன் தம்பிகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் இவங்க வந்து லவ் பண்ணி வேறு வீட்டிலேருந்து லவ் பண்ணி இட்டு வருவாங்க. ஸோ சுயம்பரம் படத்தில் வர்ற மாதிரி கவுண்டமணி வந்து ஒரு இன்டர்வியூ வச்சுருப்பாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி வந்து 3 பேர், அவங்களும் வந்து இந்த வீட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து வேற ஒரு பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி இவங்களும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் ஒரு அரசியலில் ஈடுபட்டு இருப்பார். கடைசி ஒரு ஓட்டில் வந்து ஒரு ஓட்டு தான் வாங்கினார் அப்படின்ற கதை வந்து இவருக்கு ஒரு வரலாறு இருக்கும். கட்சி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பா கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உறுப்பினர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதில் இவர் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டு. இவரும் ரவிமரியாவும் எம்எல்ஏ கேண்டிடேட்டு. இந்த படத்தில் கவுண்டமணி பேசுகிற டைலாக் டெய்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி நிறைய கவுண்டர் போட்டிருப்பாரு. ஸோ யோகி பாபுவுக்கும் வந்து எக்மோர்னு சொல்லிட்டு அவர் கதாபாத்திரத்தோட கேரக்டரு, அவரும் வந்து அந்த அளவுக்கு கவுண்டர் டைலாக் கொடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்தோடைய நிறைய விஷயங்கள் அந்த சமாதியில் போய் தவம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி காலில் கீழே விழுந்து எடப்பாடி உள்ளார காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற விஷயமாகட்டும், அப்படி சின்ன சின்ன விஷயங்களை பேஸ் பண்ணி கதையை வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும், கொஞ்சம் லேகாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியான என்டர்டெயின்மெண்ட் படம் இது. ஏன்னா இதுக்கு முன்னால் சில வருஷங்களாகவே படம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்டோரி எதுவும் வரல. பட் இதை பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான படம் அது. ஸோ இதில் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. ஸோ பாடல்களும் ஓகே தான். கண்டிப்பாக அது செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து டபுள் மீனிங் வசனங்களும் அப்பப்போ வரும். ஸோ இந்த டேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். டேரக்டர் வந்து அந்த அளவுக்கு அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து படம் வந்தப்போ அந்த அளவுக்கு நல்லா ஓடிச்சு. கவுண்டமணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நடிச்சுக்காருன்னா ப்ளஸ் வந்து அவருடைய ஆக்டிங் ஓகே தான். பட் ஆனால் இவரை விட அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படம் வந்து வெற்றி பெறுதுன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோ மட்டும் காரணம் இல்லை. அதில் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் தான் மெயினாக அந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இதில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. ஒரு நகைச்சுவையான திரைப்படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு திருப்தி இருந்தது. கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான், ஒரு டைம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.